நேயர்களே, இன்றைக்கு இதுவரை தமிழ்நாட்டில் நடந்து வருகிற கூட்டணியில என்ன நடக்கிறது என்பதை மிக முக்கியமா நாம பார்க்கணும். பாரதிய ஜனதாவினுடைய தேசிய கதாநாயகன் அமித்ஷா வெற்றி மீது வெற்றி வந்து அவரை சாரும் எதிர்த்தவர்களெல்லாம் வெஸ்ட் இண்டீஸை எப்படி ஒரு 40-30 ஆண்டுகளுக்கு முன்பு வெற்றி கொள்ள முடியாத தேர்தல் கதாநாயகனாக இருக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அவர் சாதாரணமான திட்டங்கள் இடுவதில்லை. பூத் கமிட்டியிலிருந்து யாரையெல்லாம் எப்படி வளைக்க வேண்டுமோ அப்படி வளைத்து கட்சியினுடைய வெற்றிக்கு கொண்டு வருகிற பாஜகவின் பிதாமகன் அப்படின்ட்டு தான் எல்லாரும் சொல்றாங்க. இந்த பிதாமகன் தமிழ்நாட்டில் அட்டர் பிளாப் என்ற தகவல் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதாவது இதுவரை அவர் காணாத ஒரு பெரும் அவமானத்தையும் தோல்வியையும் சந்தித்திருக்கிறார். இது என்ன இவர் புதுசா சொல்றார் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். செய்திகளை அப்படியே கொடுப்பது மட்டும்தான் எங்கள் பணி. என்ன அப்படின்னா, பலவேறு செய்தி தளங்களில் அதே சமயம் கூட்டணியுடைய பெர்ஃபார்ம் எப்படி பண்றாங்க, என்ன மாதிரி களத்துல போகுது என்பதனுடைய ஒட்டுமொத்த கலெக்டிவ் ஹப்பு, அதை எடுத்த அந்த எக்ஸ்ட்ராக்டை தெளிவா பிழிஞ்சி செய்தி என்கின்ற சாரத்தை உங்களுக்கு தருகிறோம். இப்போ தமிழ்நாட்டில் 4 முனை கூட்டணி உறுதியாகிவிட்டது. திமுக தலைமையிலான கூட்டணி 1, இரண்டாவது நிலையில் பாரதிய ஜனதா அதிமுகவின் கூட்டணி 2, தவேக வழக்கம் போல் நாம் தமிழர் கட்சி என்டிகே. இந்த 4 கட்சிகள்ல கூட்டணி பலமா இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியில ஒரு சின்ன சலசலப்பு இருக்கு. அது என்ன சலசலப்புங்கிறத வேறொரு செய்தியில தர்றேன். என பிரவீன் சக்கரவர்த்தி என்பவர் ஒரு சிறிய சலசலப்பை காங்கிரஸ் திமுகக்குள்ள ஏற்படுத்தி இருக்கிறார். அது பெரிய அளவில் பிரச்சனையாக முடியாது, அது ஈஸியாக முடிந்துவிடும். இப்போ பாரதிய ஜனதாவினுடைய கதாநாயகன் பிதாமகன் அமித்ஷா தமிழ்நாட்டில் இந்த முறை காலி செஞ்சிடணும் திமுகவை. ஒரு சவால் அவங்களுக்கு. என்ன சவால்னா, பீகார்ல ஜெயிக்கிறது, உத்தராந்தில் ஜெயிக்கிறது, ஜார்க்கண்ட்ல ஜெயிக்கிறது, மத்திய பிரதேஷ், டெல்லி, ராஜஸ்தான், இமாச்சல் பிரதேஷ், இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய சவால் அல்ல. இதெல்லாம் அவர்களுடைய இடம். கர்நாடகாவிலும் ஜெயிச்சிட்டாங்க, தெலுங்கானாவிலையும் ஜெயிச்சிட்டாங்க, கேரளாவிலையும் ஜெயிச்சிட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் ஒண்ணுமே பண்ண முடியலையே. இதை எப்படியாவது இந்த முறை வலிமையான கூட்டணி அமைத்து பீகார்ல தேஜஸ்வி காங்கிரஸை ஒண்ணும் இல்லாம ஆக்கின மாதிரி தமிழ்நாட்டை ஆக்கி காட்ட வேண்டும். இது அவருடைய நடவடிக்கை. இது அவருக்கு சவால். அவருக்கு மட்டும் இல்லைங்க, RSSக்கு பெரிய சவால். இந்த சவாலை எப்படி எதிர்கொள்வது? ஏற்கனவே பாண்டாங்கிறவரை அனுப்பி வைத்தார். தமிழ்நாட்டில் குருமூர்த்தி போன்றவர்களை டெல்லிக்கு அழைத்து OPSஐ அழைத்து பேசினார்கள். இவர்களுக்குள் கூட்டணிக்கு பியூஷ் கோயல், மிகப்பெரிய மத்திய அமைச்சரும் வலிமை வாய்ந்தவருமாக இருந்த அவரை பாண்டா நேரடியாக கடுமையாக கேள்வி கேட்கக்கூடியவர். இவருக்கும் எடப்பாடிக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அதனால பியூஷ் கோயலை தமிழ்நாட்டுக்கு அனுப்பி இந்த கூட்டணியை வலுப்படுத்துங்க. இதெல்லாம் நடந்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு திக்குமுக்காடி கொண்டிருக்கிற ஒரு நிலையில் பாரதிய ஜனதா அதிமுக, எடப்பாடி கட்சி, அதிமுக என்று சொல்ல முடியாது, எடப்பாடியின் அதிமுக இன்றைக்கு தடுமாறுகிறது என்பது உண்மை. நான் ஏற்கனவே தொடர்ந்து பேசி வர்றேன். எடப்பாடியுடைய பேச்சில் செய்திகளாக மட்டும்தான் ஆக்கப்படுமே தவிர ஒரு பெரிய மாய வலையை, சூட்சமத்தை மக்கள் கூடுதலின் மூலம் அது வாக்குகளாக மாற்றவில்லை என்பதை 10 முறை தோல்விக்கு அவரை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டா தெரியும். சரி, இதுக்கு இடையில பரப்பப்பட்ட ஒரு செய்தியில் உண்மை இருக்கிறதா? இருக்கிறது. 170 தொகுதி அதிமுக,
23 பாமக விசஸ் பாஜக, ரெண்டு பேருமே ஈச் ஒன் 23. அப்புறம் 3 கொடுத்துடலாம், அமமுகவுக்கு ஒரு 3, இவங்களுக்கு ஒரு 3 என்றெல்லாம் அவர்கள் ஒரு திட்டத்தை போட்டு வைத்திருந்தார்கள். இது அபிஷியலா இல்லாத செய்தியாக இருந்தாலும் இது கசிய விடப்பட்ட செய்தி. அதிமுகவினுடைய வலைத்தளங்களின் மூலம், ஐடி விங்கின் மூலம் இது பரப்பப்பட்டது. இது உண்மைதான். ஆனா இதை பார்த்த உடனே கடுமையான உச்சபட்ச கோபத்துக்கு டிடிவி தினகரன் சென்று விட்டார். ஏன்னா அவமானத்திற்கும் மேலான ஒரு அவமானத்தை ஓபிஎஸ் அவர்களும் சந்திக்க விரும்பவில்லை. என்ன காரணம்னா, அதிமுக ஒன்றுபட்டால்தான் வெற்றி என்று எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. இந்த தலைமை மிக 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 வீக்கான ஒரு தலைமை, பலமிழந்த தலைமை என்பதையும் எல்லோரும் அறிந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற போது ஒரு காலகட்டத்தில் முயற்சிகள் செய்யும் வரை சமாதானத்தோடு சென்றார்கள். எந்த நிலையிலும் இவர்களை சேர்க்கப் போவதில்லை என்று அறிவித்திருந்தார் ஓபிஎஸ்ஐயோ டிடிவியோ. அதன் பிறகு கடும் சினமுட்ட அவர்கள் 2 பேரும் பழனிசாமியை முதலமைச்சராக ஆக்குவதற்கு நாங்கள் பாடுபட போவதில்லை என உறுதியாக முடிவெடுத்து விட்டார்கள். நல்லா கவனிக்கிறோம். பழனிசாமியை முதலமைச்சராக ஆக்குவதற்கு நாங்க பாடுபட போவதில்லை. கடந்த தேர்தலில் 15 லட்சம் வாக்குகள் பெற்று தென் மாவட்டங்களில் குறிப்பிட்ட சமூக வாக்குகள் முழுமையாக நிராகரிக்கப்பட்ட நிலையில் தோல்வியை சந்தித்த எடப்பாடி, அது திமுகவுக்கு ஒரு பூச்சீட்டாக அமைந்தது. அதிமுகவின் ஒற்றுமையின்மை. அதற்கு பின்பும் தோல்வி, அதற்கு முன்பும் தோல்வி, நாடாளுமன்றத்திலும் தோல்வி. ஆனாலும் அவருடைய மனோநிலை தோல்வியை பற்றி கவலை இல்லை, கட்சி என்னிடத்தில் இருக்க வேண்டும், இப்படித்தான் அவர் கவலைப்பட்டார். எல்லோரும் எடுத்து சொன்ன போதும் அவர் ஏற்க மறுத்தார், இன்க்ளூடிங் பாரதிய ஜனதாவின் தலைமை. பாஜகவுக்கு இதுல இரட்டை மகிழ்ச்சி. ஆனால் தற்போது அவர்கள் சிக்கி கொண்டார்கள். அதிமுக உடைகிறது பாஜகவுக்கு மகிழ்ச்சி, சிதறு தேங்காயாக போவது டபுள் மகிழ்ச்சி. இப்போ அவர்கள் கட்சியில பலமுனை, செங்கோட்டையன், டிடிவி, அதை போன்று ஓ பன்னீர்செல்வம், இப்படியெல்லாம் அதிமுக எடப்பாடின்னு போனது வலுவிழக்கிறது. இவங்க பஞ்சாயத்து பண்றதுக்கு வாய்ப்பாக அமைகிறது. அப்ப இந்த நேரம் அப்படி அல்ல. இந்த சிதறுண்டு போனவர்களை ஒருங்கிணைக்க வேண்டிய பொறுப்பு பாஜகவுக்கு வந்துச்சு. ஏன்னா அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்று அல்ல, இந்த நிலையிலாவது ஒன்றுபட்டால் நமக்கு கால் பதிப்ப பெரியார் மண்ணிலே ஒரு வாய்ப்பு உண்டு. சனாதனத்தை நிலைநிறுத்தினோம், எல்லா மாநிலங்களிலும் வெற்றி பெற்ற நாம் அந்த சவால்களை இந்த மண்ணில் நிறுத்திவிட்டோம் என்பது அவர்களுக்கு ஒரு பெருமை. ஆனால் அந்த பெருமையை அவர்களால் நிலைநிறுத்த முடியவில்லை. காரணம், எடப்பாடி பாஜகவில் சேருவதற்கு யாரும் இல்லை. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி வரைக்கும் தயாராக இல்லை. இதுதான் உண்மை. 2 பேரும் தயாரா இருக்காங்க. எப்போ கூப்பிட்டாலும் வந்து கையெழுத்து போட்டு ஒரு சீட்டை வாங்கிட்டு போற முதலியார் கட்சியுடைய ஏசி சண்முகமும், எஸ்ஆர்எம் மரியாதைக்குரிய நம்முடைய ஐயா பச்சைமுத்து அவர்களும் தயாராக இருக்கிறார்கள். இந்த 2 பேரை தவிர யாரும் சேரல. அப்ப இந்த 2 பேருக்கும் ஒண்ணும் இல்லை, ஒரு தொகுதியில மட்டும்தான் ஜெயிப்பாங்க. அதை ஜெயிக்கலாம், ஜெயிக்காம போகலாம். இப்போ பியூஷ் கோயலை அழைச்சி பேசும்போது சில விஷயங்கள் சொல்லப்பட்டு விட்டது. எப்போதும் கொஞ்சம் சாஃப்டா நடக்கக்கூடிய பியூஷ் கோயல் நான் டெல்லியில போய் சொல்றேன்னு போயிட்டாரு. இப்போ கூட்டணிக்கு யாரும் வரல. திமுக கூட்டணி வழக்கமாக காங்கிரஸ், அப்புறம் இடதுசாரிகள், திருமாவளவன், மற்ற கட்சிகள், சிறுபான்மையின் மக்கள் வாக்குகள் நிறைய இருக்கு. அதற்கு சமமாக ஒன்றும் இல்லை. நல்லா தெரியும் இவருடைய பலம் ஒன்றும் பெரிதல்ல. இந்த முறை பலம் இழந்த தலைமை பாஜக. எப்படின்னா, அண்ணாமலை கொஞ்சம் வைப்ரண்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது இவர் கொஞ்சம் சாஃப்டா இருந்தார். அவர்களுக்குள் மோதல் முட்டல். இது அண்ணாமலைக்கு கடுமையான சந்தோஷம். ஆனாலும் போகிற போக்கை திமுகவை அப்படியே ஒரு தலையை தட்டுற மாதிரியும், வெற்றி கூட்டணி, அந்த கூட்டணி, அதிமுக அடிமைகள் கூட்டணி. ஏனென்று சொன்னால் மக்களுக்கு அடிமையாக இருக்கிறார்,
அப்படின்னு எல்லாம் போற போக்குல நல்லவனை போல் அண்ணாமலை நடித்து கொண்டு செல்கிறார். அவரை பொறுத்தவரை இந்த கூட்டணி தோல்வி பயங்கரமாக அடைய வேண்டும், இதுதான் அவருடைய எண்ணம். இப்ப இதுல தேமுதிக ஒரு 1.5% வாக்குகளை வைத்திருக்கிறார்கள். அவர்களும் இப்போது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவு நாளில் பெரிய அளவுல கொண்டாடினார்கள். அதை போன்று வன்னியர் கட்சிகள் தந்தை மகன் என்ற பெரிய பிரிவு, பெரிய இழிவு, வாய் சொலவாடல்கள், அவமானகரமான பேச்சுக்கள் தற்போது அதிகரித்து வருவதையும் நாம் பார்க்கிறோம். அப்ப யாருமே இங்கு இல்லை. யாரை சேர்ப்பது? முதல்ல இப்ப இருக்கிற இவங்க 2 பேரு. பாமகவுல அப்பாவை சேர்த்தா பிள்ளை வரமாட்டான், பிள்ளை சேர்த்தா அப்பா வரமாட்டாரு. இப்ப அமமுகவும் திரு ஓபிஎஸ் ஐயா அவர்களும் இவனு கூட சேரவே கூடாதுன்னு முடிவெடுத்துட்டதாக செய்தி வருது. ஏன்னா அவமானத்தை சாய போவதில்லை. நேற்று முன்தினம் பேசிய டிடிவி அவர்கள் ஒரு வேட்பாளர் ராஜசேகரை அறிவித்தார். 200 தொகுதிகளில் வலிமையாக இருக்கிறோம், கூட்டணி தர்மத்தை நாங்க மதிப்போம் அப்படின்னு பட்டும் படாமலும் அவர்கள் வேறு ஒரு கூட்டணியில் இணையப் போவதாக செய்தி வந்திருக்கிறது. அது தமிழக வெற்றி கழகம். அதற்கு தூபம் போடுவதை போன்று இவர்களுடைய மூத்த குடியான திரு செங்கோட்டையனுடைய அந்த சமரசமும் உள்ளிணைப்பும் வலிமையாக இவர்களை அங்கு சேர்க்க போகிறது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அங்கே அவர்கள் 40 தொகுதியை கேட்டாலும் இறுதியாக ஆளுக்கு 10ஓ 15ஓ நல்ல தொகுதிகளை அவர்கள் அழகாக பெற்றுக்கொண்டு பழனிசாமிக்கு பாடம் புகட்டுவதற்கு தயாராகி இருக்கிற நிலையில் தேமுதிகவும் வர மறுக்கிறது, இவர்களும் வர மறுக்கிறார்கள். பலமிழந்து அவமானப்பட்ட ஒரு தோல்வி உறுதியான நிலையில் இன்றைக்கு எடப்பாடி நிற்கிறார். பெரும் சாணக்கியான அமித்ஷா அவர்களும் திணறுகிறார். யாரும் வரவில்லை. தினகரனும் வரவில்லை, டிடிவி ஐயா அவர்களும் வரவில்லை, ஓபிஎஸ் ஐயா அவர்களும் வரவில்லை, நம்முடைய அம்மையார் பிரேமலதா அவர்களும் வரவில்லை. சொல்லப்போனால் கிருஷ்ணசாமியும் ஜான் பாண்டியனும் கூட வரவில்லை. இதெல்லாம் பாருங்க. சொல்லப்போனால் ஜெகன்மூர்த்தியாரும் வரவில்லை. இதுவரை யாரும் வராமல் இந்த அளவிற்கு மத்திய பாஜக பெரும் சாணக்கியர் அவமானப்பட்டதாக எந்த மாநிலத்திலும் இல்லை என்பதுதான் இந்த செய்தியின் சாராம்சம். நன்றி.